ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆலியா கட் குர்த்தியோட டிராஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய டிராஃப்டிங்குடைய மெஷர்மெண்ட் தான் இது. இது வந்து ஒரு 3.5 மீட்டர் ஃபேப்ரிக் இதுக்கு தேவைப்படும். இது வந்து நீங்கள் ஜார்ஜெட் ஃப்ளாரல் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சென்டரில் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ்லாம் வரும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதோடைய டிராஃப்டிங் தான் இது. பக்கத்தில் பாருங்கள், நான் ஒரு பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாடலில் தான் நம்ம இதை டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஃபஸ்ட் வந்து இது வந்து டாப், இதோடைய அதுக்கப்புறம் இதோடைய பாட்டம். இது வந்து லாங் ஸ்லீவ்ஸ் வந்து எப்படின்னா கீழே இந்த கைப்பகுதியில் நல்லா நிறைய சுருப்பு வர்ற மாதிரி உள்ள ஒரு ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப்புக்கு போகலாம். டாப்போடைய ஹைட்டு பாருங்கள், இந்த மாதிரி டாப்போடைய ஹைட் வந்து நான் 14 இன்ச் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். ஏன்னா மேலேயும் கீழேயும் ஸ்டிச்சுக்கு தேவைப்படும், இந்த ஜாயிண்ட்டுக்கு தேவைப்படும், மேலேயும் அதனால ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சை எப்போவுமே எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி 14 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். அது பிறகு இதோடைய விட்த் எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து 4ல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி தான் இதோடைய விட்த்து. ஸோ இப்போ நான் வந்து இங்கே 14 இன்ச் எடுத்துருக்கேன். இது வந்து பாருங்கள் 4 ஃபோல்டட், ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் ஃபோல்டட். பேக்கில் வந்து நம்ம ரவுண்ட் நெக் இந்த மாதிரி வச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக்கு தான் வரும். ஸோ இது வந்து 4 ஃபோல்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இது வந்து ஃபோல்டட் போர்ஷன், இந்த சைடு வந்து ஓப்பன் போர்ஷன். ஸோ பாருங்கள், ஹைட் வந்து நம்ம 14 இன்ச் எடுத்திருக்கோம். இதோடைய நெக்குடைய விட்த் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கோம். நெக்குடைய டெப்த் வந்து 7.5 இன்ச். இதை வந்து இந்த மாதிரி வியாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆலியா கட் குர்த்திக்கு வந்து இந்த மாதிரி வி நெக்கு தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ 3 இன்ச் இந்த மாதிரி விட்த்தும் 7.5 இன்ச் இந்த மாதிரி ஹைட்டும் எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச். அப்புறம் இதோடைய ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி நம்ம 6 இன்ச் எடுத்துகிட்டு இப்படி கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த மாதிரி ஒரு கர்வ், நீங்கள் எப்படி ஆர்ம் ஹோலை கட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதை நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ சொன்ன மாதிரி எவ்வளோ செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை 4ல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 2 இன்ச் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இப்போது இது வந்து ஹைட்டு. ஸோ இது மற்றபடிக்கு இப்படி ஃபுல்லாக இதே மாதிரி 14 இன்ச் எடுத்தால் நார்மல் குர்த்தியோட டாப் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பேட்டர்னுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சைடு, இந்த ஃபோல்டட் போர்ஷனுக்குள்ள சைடு கீழேருந்து ஒரு 3 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். அப்போ இங்கே சென்டரில் ஓப்பன் பண்ண போர்ஷனில் கொஞ்சம் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 இன்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் குறையாக எடுத்துக்கலாம். பட் 3 இன்ச் எடுத்தாலே இது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். இதுதான் இதோடைய சென்ட்ரி போர்ஷன் இப்படி. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ண போச்சுல என்னன்னா, நம்மளுக்கு இந்த சைடோடைய ஹைட் வந்து 11 இன்ச் வந்துடும். ஏன்னா நம்ம 3 இன்ச் இதுலேருந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது 11 இன்ச் இப்படி வந்துடும். ஸோ டோட்டல் நீங்கள் எவ்வளோ ஹைட் எடுக்கீங்களோ அதுலேருந்து இந்த ஃபோல்டர் சைடில் ஒரு 3 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ நீங்கள் இந்த மாதிரி மேலே செஞ்சுட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து டாட் இப்படி சென்டரில் இப்படி 2 சைடு இந்த மாதிரி டாட் கொடுக்குற மாதிரி ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுதான் இதை டாப்புடைய பேட்டர்ன். இப்போது இதோடைய பாட்டம் பார்க்கலாம். பாட்டமும் அதே மாதிரி இது 4 ஃபோல்டு தான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். இது வந்து விட்த் நம்ம 18 இன்ச் எடுத்திருக்கோம். இதோடைய ஹைட் வந்து பாருங்கள், இதே மாதிரி இதோடைய ஹைட்டு 35 இன்ச். நம்மளுக்கு 32 இன்ச் தான் ஹைட்டு தேவை. 3 இன்ச் நம்மளுக்கு இங்கே குறையுதுனால நம்ம 3 இன்ச் நம்ம இங்கே கட் ஆகும். ஸோ 35 இன்ச் நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், அதே மாதிரி இங்கேருந்து கீழே இந்த சைடு, இப்போ இது வந்து ஃபோல்டட் சைடு பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து ஃபோல்டட் சைடு, இது வந்து ஓப்பன் சைடு. இப்போ இதில் வந்து ஃபோல்டட் சைடு நம்ம அப்படி எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த ஃபோல்டட் சைடுமே மேலே 3 இன்ச் இப்படி பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணிடணும். அப்போது நம்மளுக்கு இந்த ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ண போச்சில் இது ஹைட்டு கூடையும் இப்படி க்ராஸாக நம்மளுக்கு துணி கிடைக்கும். அப்போது இதை சென்டரில் வச்சு இப்படி சுருப்பு கொடுக்கச்சில் பேட்டர்ன் கரெக்டாக வந்துடும். அதனால இது நம்ம 3 இன்ச் இது குறையும். அதனால் இங்கே வந்து பாருங்கள் 35 இன்ச் எடுத்திருக்கோம். இது மேலே 3 இன்ச் குறைய போச்சு நம்மளுக்கு இது 32 இன்ச் வரும். ஸோ இதோடைய ஹைட் வந்து 32 இன்ச் 4 ஃபோல்டு இது.
இப்போ வந்து நம்ம இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இங்கே 3 இன்ச் மேலே போனதுனால இந்த 3 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறதுனால இது இப்படி கரெக்டாக வந்துடும். இது இப்படி க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். விட்த் வந்து 18 இன்ச். இந்த விட்த் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடனாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு சுருப்பு தேவையோ அந்த அளவுக்கு. சுருப்பு குறையானா நீங்கள் குறையா எடுத்துக்கிடலாம். 4 ஃபோல்ட் ஃபேப்ரிக் இந்த மாதிரி. இது ஃப்ரண்ட்டும் இதோடைய டாப்பும் பாட்டம் போர்ஷன். இப்போ இது வந்து லாங் ஸ்லீவ்ஸ். இப்போ இந்த லாங் ஸ்லீவ்ஸ் அப்படின்னா பாருங்கள், இதோடைய விட்த் வந்து 8.5 இன்ச் எடுத்திருக்கேன். இதோடைய ஹைட்டு நம்ம நார்மல் இது வரைக்கும் வர்ற ஹைட் வந்து 22 இன்ச். இது பாருங்கள், இது வரைக்கும் கரெக்டாக எவ்வளோ உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து கீழே இந்த போர்ஷன் வரைக்கும் ஹைட் வந்து நான் 22 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக இங்கேருந்து அதே மாதிரி ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படி கர்வ் கொடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 3 இன்ச் எடுத்து இது கர்வாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கீழே உள்ள இந்த போர்ஷன் பாருங்கள், இந்த போர்ஷன் வந்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் நம்ம ஸ்லீவ்ஸோடைய கட்டிங் மெஷர்மெண்ட். ஸோ கீழே சுருப்பு வர்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ச், இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ச் எடுத்து இந்த மாதிரி கீழே 4 இன்ச், இதே 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு 1 இன்ச் நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இதுதான் இதோடைய ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட். ஸோ ஹைட்டு டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோனா 22 + 10 32 இன்ச் வரும். 22 இன்ச் வந்து நார்மலான நம்ம மெஷர்மெண்ட். இது வந்து ஃபுல்லாகவே சுருப்பு வந்துடும். ஸோ இதுதான் இதோடைய ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட். பாருங்கள், இது இப்படி டாப், இதோடைய பாட்டம் போர்ஷன், இது வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் போர்ஷன். ஸோ பாருங்கள், நான் சைடில் ஒரு பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னில் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் அந்த பக்கத்தில் காமிச்சிருக்க அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து காட்டன் ஃபேப்ரிக்கோட ஜார்ஜெட் மாதிரி ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து அதோடைய ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி சியூ வித் ஸ்வீட்டி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிராஃப்டிங் வீடியோஸ், கட்டிங் வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.